அது ஆக்சுவலாக இங்கே வந்தால் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்று இருக்குது. வஜ்ரவேல் ஐயாவோட அந்த முருகரோட நமக்கு கொடுத்த பாக்கியம்னு சொல்லலாம். நல்லபடியாக வீடு முடிஞ்சதுன்னா நான் வந்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கினேன். அது நல்லபடியாக வந்து அமைச்சு கொடுத்தாரு. அதுக்காக நான் இன்றைக்கி இந்த பூஜையும் அன்னதானமும் பண்ணணுன்ற ஒரு கொள்கையில் நான் பண்ணிட்டேன். சாமி, நம்ம முருக பக்தர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய வண்டந்தாங்கல் திரு தினேஷ் திருமதி கீதா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த அபிஷேகம் எல்லாம் ஏற்றுன்னு அவர் எல்லாமே செஞ்சிருக்காரு. குறைஞ்சபட்சம் அவருக்கு எப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் கிட்ட செலவாகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது நாங்களா பண்ணாக்கா ஒரு 10-12,000 முடிச்சிடுறோம். ஆனால் அவரே எடுத்துன்னு செய்யறப்ப இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் அவருக்கு 15,000 ரூபாய் என்ன சாமி ஆயிருக்கா, கிட்டத்தட்ட ஆயிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா அடுத்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா சல்லாவூரை சேர்ந்த திரு கார்த்தி மம்தா அவங்க வந்து அடுத்த மாசம் 5ஆம் தேதி வருது நினைக்கிற கிருத்திகை. அவங்க வந்து அடுத்த மாசம் அவங்க ஏத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த மாசம் ஃப்ரீயா இருக்கு. யாராவது செய்யணும்னு நினைச்சா நீங்க வந்து தகவல் சொல்லலாம். வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலோ இல்ல கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலோ நீங்க கோயில் அணுகுங்க. மேற்கொண்டு தினமும் வந்து விளக்கு ஏற்றணும், அணையா விளக்கு ஏற்றணும்னு நினைக்கிறோம். யாராவது 1 லிட்டரு 5 லிட்டரு அந்த மாதிரி யாராவது தரணும்னு நினைச்சாலும் கொடுக்கலாம். அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கோயில் நம்ம இன்னும் மேலும் வளர்க்கணுன்றதுக்காக தான் இந்த தகவல் உங்களுக்கு சொல்றோம். இன்னைக்கு செஞ்ச இந்த இதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அதாவது முருகனுடைய ஆசையோட இவங்களுக்கு நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, முருகனுக்கு, வேலவனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு, தனிவானுக்கு, முன்றனுக்கு, பிரியனுக்கு, ஆண்டவனுக்கு, அப்பனுக்கு, ஆண்டவனுக்கு, சோலைக்கு, மலைக்கு, வஜ்ரவேல் முருகன் ஆலயத்தில் இன்று அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் எல்லாம் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கடவுள் அதை ஏற்றுன்னு உங்களுக்கு சிறப்பான வழி காட்டினாரு. என்ன விஷயத்துக்காக இந்த பூஜையும் இந்த அலங்காரமும் அன்னதானமும் நீங்கள் பண்ணுன்றதை நம்ம மக்களுக்கும் தெரிவிக்கணுன்றது எங்களுக்கு ஆசை. சொல்லுங்க. கண்டிப்பாக. நம்ம இப்போ புதுசாக நான் வீடு ஒன்று கட்டினேன். அது இடையில கொஞ்சம் ஸ்டாப் ஆகி போச்சு. அப்போ நான் இங்கே வந்து வேண்டிக்கிட்டேன், நல்லபடியாக வீடு முடிஞ்சதுன்னா நான் வந்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கினேன். அது நல்லபடியாக வந்து அமைச்சு கொடுத்தாரு. அதுக்காக நான் இன்னைக்கு இந்த பூஜையும் அன்னதானமும் பண்ணணுன்ற ஒரு கொள்கையில் நான் பண்ணிட்டேன். திருப்தியாக இருந்தது, முழு மன திருப்தி. அது ஆக்சுவலாக இங்கே வந்தால் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் அந்த எல்லாமல்ல வஜ்ரவேல் ஐயாவோட அந்த முருகரோட நமக்கு கொடுத்த பாக்கியம்னு சொல்லலாம். நன்றி. நீங்கள் செஞ்சதுக்காக ரொம்ப நன்றி. இந்த விஷயம் உங்களுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. மேலும் இந்த மாதிரி இன்னும் பல இடங்களை வாங்கணும், பல வீடுகளை கட்டி கண்டிப்பாக குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்குன்னு ஐயாவை நாங்கள் நிச்சயமாக கேட்டுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.